ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சக்கொட்டை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சாம்பார் கூட மொச்சக்கொட்டை ஆட் பண்ணி செய்கிறது. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிக்கிட்டு இது கூட நல்லா தாளித்த அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதை கொட்டி நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்ச அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூட காய்கறிங்க, எல்லா காய்கறியும் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மொச்சக்கொட்டையை முதல் நாளே ஊற வச்சு அவிச்சு அதையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு பருப்பு தண்ணி, பருப்பில் பெருங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இதையும் கொட்டிடுங்க. இவ்வளவு தான். இதை கொட்டிட்டு இது நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் ஒரு மூடி எலுமிச்சம்பழம், நான் புளி ஊற்றுறதில்ல, எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கோங்க. இது சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஊற்றுங்க. ஊற்றிக்கிட்டு கொத்தமல்லியை வெட்டி போடுங்க. இவ்வளோ தான் சாம்பார்.